ஹாய், நாங்கள் இந்தியாவுக்கு போயிருந்தபோது எங்கள் ஊர் சிங்கமனாரியில் இருக்கிற சித்தர் முத்துவடுகநாதர் சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம். இதை வாத்தியாரையா கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாறும் நிறைய சிறப்பம்சங்களும் இருக்குது. ஸோ இந்த சித்தர் முத்துவடுகநாதர் அப்படிங்கிறவர் ராமநாதபுரம் செம்பி நாட்டோட ஒரு சிற்றரசனுக்கு மகனாக பிறந்தவர். ஆனால் அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்துட்டனாலையும் இவர் உயிருக்கு ஆபத்து இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் அவங்க அம்மா அவரை அங்கேருந்து பாலமேடு அப்படிங்கிற ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ அங்கே தான் அவர் வளர்ந்துருக்காரு. அதுக்கப்புறம் அழகர் மலைக்கு போய் பாளைய சுவாமிகளிடம் இவர் ஞானத்தை பெற்றிருக்காரு. அங்கேருந்து பட்டூர் அப்படிங்கிற ஊருக்கு போய் அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு இவர் பாடம் நடத்தியிருக்காரு. அதனால தான் இவரை எல்லாரும் செல்லமாக வாத்தியார் ஐயா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சிங்கம்னாரியோட காவல் தெய்வம் அப்படின்னு பார்த்தோன்னா அது சேவகமூர்த்தி ஐயனார் தான். ஸோ சேவகமூர்த்தி ஐயனாருக்கு எப்போதுமே வைகாசி திருவிழா 10 நாள் நடக்கும். அப்படி ஒரு திருவிழா நடக்கும்போது சில மாந்திரியர்கள் அந்த சுவாமியை மந்திரக்கட்டு போட்டு அந்த ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த மந்திரக்கட்டை எடுக்கிறதுக்காக சிங்கம்னாரிக்கு வந்தவர் தான் இந்த சித்தர் முத்துவடுகநாதர். ஸோ இவர் தான் அந்த சுவாமியை கட்டிலிருந்து விடுவிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சிங்கம்னார்லேயே தங்கி அவரோட 97வது வயசில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. ஸோ அந்த ஜீவசமாதி அடைஞ்ச இடத்துல தான் இவங்க இப்போ கோயில் கட்டி வழிபட்டுட்டு வராங்க. இந்த கோயில் இருக்கிற சிலை பார்த்திங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் போதே செதுக்குனது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிற்பி ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்திருக்காரு. அப்போ அவர் அந்த சித்தரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனதுக்கப்புறமா அவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதனால் அவர் உயிரோடு இருந்த போதே இந்த சிலையை அவர் செதுக்கியிருக்காரு. ஸோ அந்த சிலையை தான் இப்போ அந்த கோயிலில் வச்சுருக்காங்க. இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த சித்தர் மாந்திரீகத்திலிருந்து காப்பாற்றுவார், குழந்தை வரம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தீராத நோயிலிருந்து காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் இருக்கிற எல்லா வியாபாரிகளுமே இந்த முத்துவடுகநாதரை கும்பிட்டு தான் எந்த ஒரு விஷயத்தையுமே தொடங்குறாங்க. அப்படி தொடங்குற எல்லா விஷயமுமே கண்டிப்பாக நல்லதாக தான் முடியும் அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை. ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்குமே இங்கே பால்குடம் விழா நடக்கும், திருவிழாவும் நடக்கும். ஸோ அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் பால்குடம் எடுப்பாங்க. ஸோ வெளிநாட்டிலேருந்து கூட பால்குடம் எடுப்பாங்க. அதே மாதிரி ஆடி மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் குரு பூஜை நடக்கும். ஏன்னா அந்த நாள் தான் அவர் ஜீவசமாதி அடைஞ்ச நாள். ஸோ அந்த பூஜைங்க எல்லாமே விசேஷமாக இருக்கும். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்குமே இங்கே பூஜை நடக்கும் நைட்டு 11 மணி அந்த மாதிரி. ஸோ அந்த பூஜைக்கு அப்புறமா எல்லாருக்குமே அன்னதானமும் போடுவாங்க. நானுமே கல்யாணம் ஆனதுக்கப்புறமா தாங்க சிங்கம்னாரிக்கு போயிருக்கேன். ஸோ நான் கூட இந்த கோயிலுக்கு 2 வாட்டி பால் குடம் எடுத்திருக்கேன். உண்மையாலுமே இந்த சித்தர் நம்ம நினச்சது எல்லாமே நடத்தி வைக்கிறாரு அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கையும் கூட. ஸோ நாங்கள் எப்போ ஊருக்கு போனாலுமே இந்த கோயிலுக்கு போகாமல் இந்த சாமியை பார்க்காம திரும்பி வரமாட்டோம் மலேசியாவுக்கு. இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமிக்கு 194வது திருவிழா நடக்க போகுது. ஸோ நாங்களும் அந்த திருவிழாக்காக ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். இந்த திருவிழாக்காக மக்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஊருக்கு வருவாங்க. ஸோ அப்போ அந்த ஊரே ரொம்ப திருவிழா கோலமாக இருக்கும். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.